இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டணாவில் உள்ள ரங்கநாத சுவாமி கோவில் அல்லது ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் இந்துக் கடவுளான ரங்கநாதருக்கு விஷ்ணுவின் வெளிப்பாடு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் வைஷ்ணவ பாரம்பரியத்தின் 108 அபிமான க்ஷேத்திரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ரங்கநாதரின் பக்தர்களுக்காக காவேரி ஆற்றங்கரையோரம் உள்ள ஸ்மார்த்த வைஷ்ணவர்கள் மற்றும் ஸ்ரீய வைஷ்ணவர்களின் 5 முக்கிய யாத்திரை தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த 5 தலங்களும் தென்னிந்தியாவில் பஞ்சரங்க க்ஷேத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்ரீரங்கப்பட்டினம் மேல்நிலையில் இருந்து தொடங்கும் முதல் கோவில் என்பதால் தெய்வம் ஆதிரங்கா என்று அழைக்கப்படுகிறது. 1. மேலும் விளக்கம் தேவை. ஸ்ரீரங்கப்பட்டணா நகரம் கோவிலில் இருந்து அதன் பெயரைப் பெற்றது. இது காவேரி ஆற்றில் ஒரு தீவில் அமைந்துள்ளது. வரலாறு. இந்திய தொல்லியல் துறையின் ஏசாய் கூற்றுப்படி இக்கோவில் கணிசமான பழமையான ஒன்றாகும். இக்கோவிலில் உள்ள கல்வெட்டு இது 984 இல் மேற்கு கங்கா வம்சத்தின் ஆட்சியாளரான திருமலையா என்ற உள்ளூர் தலைவரால் கட்டப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தெய்வம் இருப்பதாக முன்னர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே இருக்கும் ரங்கநாத சுவாமியின் சன்னதியின் மேல் ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது. 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஹொய்சாள மன்னன் விஷ்ணுவர்த்தனா கிடோட்டி 1108 முதல் 1152 வரை ஸ்ரீரங்கப்பட்டின கிராமத்தை வைஷ்ணவ துறவியான ராமானுஜாச்சாரியாருக்கு ஒரு அக்ரஹாரமாக கற்றல் இடம் வழங்கினார். பெரிய ஹொய்சாள மன்னன் 2ஆம் வீர பல்லாலாவின் கிடோட்டி 1210 கல்வெட்டு அக்காலத்தில் கோவிலில் சேர்த்தல் மற்றும் புனரமைப்புகள் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. 4. நுழைவாயிலின் மேல் உள்ள கோபுரம் விஜயங்கர கட்டிடக்கலைக்கு இசைவான அம்சங்களைக் கொண்டுள்ளது. வரலாற்றாசிரியர் ஜார்ஜ் மெக்கேலின் கூற்றுப்படி மைசூர் இராச்சியத்தின் உடையார் மன்னர்களால் பங்களிப்புகளும் செய்யப்பட்டன. திப்பு அரண்மனையிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னமாக இந்திய தொல்லியல் துறையால் இக்கோவில் பாதுகாக்கப்படுகிறது. வரலாற்றாசிரியர் கே. விடோட் சௌந்தரராஜனின் கூற்றுப்படி தென்னிந்தியாவில் 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட ரங்கநாதர் கோவில்கள் கோவிலடியில் உள்ள அப்பாக்குளத்தான் பெருமாள் கோவில், திருக்கோஷ்டியூரில் உள்ள சௌமிய நாராயணப் பெருமாள் கோவில் ஆகியவற்றுடன் இந்த கோவிலில் காணப்படுவது போல துணை தெய்வங்களின் முறையான ஏற்பாடுகளைக் கொண்டுள்ளன. திருவுளில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவில் மற்றும் ராஜகோபால சுவாமி கோவில் மன்னார்குடி. கோவில் திட்டம். கோவிலின் நுழைவு வாயிலின் மேல் ஒரு அற்புதமான கோபுரமும் கோபுர மற்றும் அதன் சுற்றளவைச் சுற்றி 2 பெரிய செறிவான செவ்வக அடைப்புகளும் பிரகார உள்ளன. உள்கருவறையின் நுழைவாயில் கற்பகிருஹா பல நெடுவரிசை மண்டபங்கள் மண்டபம் வழியாக உள்ளது. முன் மண்டபம், சுகநாசி மண்டபம், நவரங்கா அல்லது வெறும் மண்டபம் மற்றும் ஒரு முன் மண்டபம், முகமண்டபம் ஆகியவை கோவிலின் மற்ற முக்கிய கட்டமைப்புகளாகும். முகமண்டபத்தின் கூரையானது மினியேச்சர் அலங்கார கோபுரங்களால் கொடு மற்றும் சாலா ஷிகாராஸ் என அழைக்கப்படும் மாலை ஹாரா மூலம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதன் முக்கிய இடங்களில் விஷ்ணு கடவுளின் ஸ்டக்கோ படங்கள் உள்ளன. கருவறையில் விஷ்ணுவின் உருவம் ஆதிசேஷ பாம்பின் சுருள்களில் பாம்பின் 7 முகடுகளால் அமைக்கப்பட்ட ஒரு விதானத்தின் கீழ் அவரது மனைவி லட்சுமியுடன் அவரது காலடியில் சாய்ந்துள்ளது. பக்கவாட்டில் இருக்கும் விஷ்ணு இந்து சமயத்தின் பிற தெய்வங்கள் ஸ்ரீதேவி, பூதேவி பூமியின் தெய்வம் மற்றும் பிரம்மா படைப்பவர், நரசிம்மர் விஷ்ணுவின் அவதாரம், கோபாலகிருஷ்ணா ஸ்ரீனிவாசா விஷ்ணுவின் வெளிப்பாடு, அனுமன், கருடன் மற்றும் ஆழ்வார் துறவிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்ற சிறிய சன்னதிகளும் இந்த வளாகத்தில் உள்ளன. தென்னிந்தியாவின் ஸ்மார்த்த பாபூர் கம்மே மற்றும் ஸ்ரீய வைஷ்ணவ பிரிவினருக்கான 3 புனித தலங்கள். ஆதிசங்கரர் மற்றும் ராமானுஜாச்சாரியார் இருவரும் தங்கள் பாடல்களில் தெய்வங்களை தரிசித்து மகிமைப்படுத்தியுள்ளனர். பின்வரும் கோவில்கள் ரங்கநாத கடவுளின் 5 புனித தலங்களாக கருதப்படுகின்றன. மேலும் அவை பஞ்சரங்க க்ஷேத்திரம், பஞ்ச 5 ரங்கா ரங்கநாத க்ஷேத்திரம் தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.